இணையதள நண்பர்களுக்கு வணக்கம். பல மாதம் கழிச்சு என்னோட வீடியோஸ் போடுறேன். வாரத்தில் 3 வீடியோஸ் ஆச்சும் போட ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி நான் உங்கள் எல்லாரையும் லண்டனில் இருக்கிற சைனா டவுன் ஏரியாவில் அவங்களோட சைனீஸ் நியூ இயரை எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றதை உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு. லெட்ஸ் கோ டு சைனா டவுன். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் டிராகனுக்கான வருஷம். டிராகன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிராகன் இயரில் பிறந்திருந்தீங்கன்னா அடித்தது அதிர்ஷ்டன்ற மாதிரி இருக்கும் இந்த வருஷம்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி எனக்கு இந்த சைனீஸ் ஜோடியாக் மேலே ஒரு ஆர்வம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் டு லெட் யூ நோ, விஷுவல்ஸ் வந்து நான் என்னோட ட்ராவல், நான் சைனா டவுனுக்கு இங்கேருந்து வீட்டிலேருந்து போகிறது, அங்கே என்னென்ன இருக்கிறது காட்டுறேன். அதே டைமில் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் சொல்லுறேன். ஸோ லாஸ்ட் இயர் 2023 வந்து ஜனவரி எனக்கு ஒரு சின்ன மோட்டர் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன இன்சிடென்ட் ஆகி எனக்கு கால் வந்து எலும்பு உடைஞ்சு ஃப்ராக்சராக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 8 months வந்து பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக போயிட்டு நேச்சுரலாக ஹீல் ஆகணுமன்றதுக்காக. அப்போ தான் என்னோட ஒர்க் பண்ணுற ஒரு சைனீஸ் கேர்ள் வந்து எனக்கு இந்த சைனீஸ் ஜோடியாக் பற்றி எனக்கு சொன்னாங்க. நம்மளோட ராசி பலன்கள் மாதிரி சைனாவில் வந்து கிட்டத்தட்ட 12 வகையான அனிமல்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அவங்களோட ஜோடியாக்ஸ் அமைஞ்சிருக்கும். ஒவ்வொரு 12 வருஷத்துக்கும், நீங்கள் பிறந்த வருஷத்துல இருந்து ஒவ்வொரு 12 வருஷத்துக்கும் ஒரு தடவை இது நல்லதோ கெட்டதோ நடக்கும். ஒரு ஓட்ட மேல சைஸ்ல இருக்கிற இஷ்யூவை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கிரேப் சைஸில் இருக்கிற ஒரு சின்ன இஷ்யூவை கொடுத்து அதை ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி ஒரு கோட் ஒன்று படிச்சிருக்கு. அது என்னென்னா, எவ்ரிதிங் ஹேப்பன் ஃபார் ரீசன். இப்போ நாங்கள் நினைப்போம், என்னடா இப்படி நடக்குதுன்னுட்டு. ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இப்படி நடந்ததுனால தான் நம்மளுக்கு இப்போ நல்ல ஒரு பெட்டரான லைஃப் இருக்குன்னுட்டு. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட 17 வயசுலேருந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். நெவர் டுக் லாங் பிரேக், நெவர் டுக் மோர் தென் அ மந்த் பிரேக். எனக்கு அது ஒரு பிரேக் தேவைப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 6 years வந்து ஃபியூ சைடு ஹாஸில் ஒர்க் பண்ணணும், அதுக்கு டைம் கிடைச்சதே இல்லை. எப்பயும் காலையில் வேலைக்கு போனால் வந்தோமோ ஃபுல்லாக டயர்டாயிரும், அப்படியே லைஃப் ஓடிட்டு இருந்துச்சு. இந்த பிரேக் எனக்கு இந்த 8 monthsக்குள்ளே நான் ஒர்க் பண்ணணும்னு நினச்சது ஒரு சைடு ஹாசில், பட் ஐ எண்ட் அப் ஒர்க்கிங் ஆன் 3 சைடு ஹாசில். ஆல்மோஸ்ட் எண்ட் ஸ்டேஜில் இருக்குது. நெக்ஸ்ட் ஜூனுக்குள்ளே எல்லாம் ரெடி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி சைனீஸ் ஜோடியாக்ஸை ரொம்ப அதிகமாக பிலீவ் பண்ணுறது வந்து சைனீஸை அவங்களே ரொம்ப அதிகமாக பிலீவ் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சிஸ்டம் ஒன்று ஒரு சார்ட் வச்சுருக்காங்க. ஸோ சார்ட் படி நீங்கள் 12 அனிமல்ஸை குறிச்சிருக்கும். அந்த அனிமல்ஸை சூஸ் பண்ண விதமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அந்த ஸ்டோரிக்கான லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். ஏன்னா என்னால் இந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் போட்டு எனக்கு காட்ட தெரியலை. ஸோ அதனால் அந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிகிறதுக்கு நான் கீழே லிங்க் கொண்டு கொடுக்குறேன். அந்த ரேஸ் மூலமாக எந்த அனிமல் ஃபஸ்ட்டு வரும், எந்த அனிமல் செகண்டாக வரும், 12 அனிமல்ஸுக்கும் ஒரு லைன் 1 2 3 to 12 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எந்த அனிமல், இப்போ இந்த ராசியால் கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்காது, இந்த ராசி வந்து இந்த ராசி உள்ளார்களோட பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா நம்ம ஊர்லாம். அதே மாதிரி சைனீஸ் ஆக்களில் அதை கம்பல்சரியாக இந்த அவங்க ஃபஸ்ட்டு ஒருத்தங்களை மீட் பண்ண அவங்க கேட்குறது நீங்கள் எந்த வருஷம் போன் பண்ணதுன்னுட்டு. நீங்கள் எந்த வருஷம் போன் பண்ணுறதை வச்சு அவங்க உங்களோட ராசியை கெஸ் பண்ணிப்பாங்க. ஓகே இன்னாரா, ஓகே அப்போ செட்டே ஆகுது, நல்லா ஒர்க் ஆகும்னு சொல்லி அவங்க ஒரு கனெக்ஷன் மேக் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிலாம் கேட்கும்போது அப்படியா, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐ வாஸ் லைக் லுக்கிங் அட் என்னோட பர்த் இயர்லேருந்து எவ்ரி 12 years கவுண்ட் பண்ணி பார்த்தா, ஃபஸ்ட்டு 12 years வந்து தான் எங்கள் அப்பா வந்து யூகே வந்தாங்க. அப்பா யூகே வந்ததுனால தான் நாங்கள் யூகே வர மாதிரி இருந்துச்சு. செகண்ட் 12 years பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லிட்ரலி சேஞ்ச் மை லைஃப் அரவுண்ட். எனக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கூட ஆச்சு. 12 years கழிச்சுன்னா லாஸ்ட் இயர் வந்து எனக்கு ஐ ஹேட் த பெஸ்ட் 8 monthsன்னு சொல்லுவேன். நீங்கள் இதை பிலீவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன். இப்போ நாங்கள் ஒவ்வொரு வருஷம் ஒரு ராசி பலம் பார்க்கணும் இல்லையா, அதே மாதிரி எனக்கு சின்ன விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டிலேருந்து வெளியே போகல, தண்ணி குடிச்சிட்டு தான் போகணும், அது யாரும் எனக்கு சொன்னது அப்படின்னு ஸ்டக் ஆகிட்டு ஐ ஸ்டில் டூ தட். பார்த்தீங்கன்னா லண்டன் சைனா டவுனில் நடக்கிற இந்த ஃபெஸ்டிவல் எப்படின்னா டிராகனுக்கான இயர். ஸோ அதனால டிராகன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு ஷாப்புக்குள்ளேயும் போய் அவங்க பிளெஸ்ஸிங்ஸ் கொடுப்பாங்க. அவர் பிளெஸ்ஸிங் கொடுக்கும்போது அந்த ஷாப்பில் இருக்கிற மேனேஜர்ஸோ இல்லை ஓனர்ஸோ வந்து தட்சணை கொடுப்பாங்க. தட்சணை கொடுத்து நன்றி என்ற கடைக்குள்ளே வந்ததுக்குன்னு சொல்லி அந்த சைனா டவுனில் இருக்க எல்லா கடைக்குள்ளேயும் போய் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கொடுப்பாங்க. பார்க்குறதுக்கு மியூசிக் ஏற்ற மாதிரி இந்த ட்ராகனும் டான்ஸ் ஆடிக்கிட்டு கடைக்குள்ளே போகிறது வர்றது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. செகண்ட் திங் இஸ் வந்து இந்த
லாஃபிங் புத்தா அதெல்லாம் இங்கே பயங்கர எக்ஸ்பென்சிவ். இப்போ சிவனிகன்னு சொல்லிட்டு அன்னைக்கு, அதாவது நியூ இயர், அவங்களோட அந்த நியூ இயர் அன்னைக்கு ஏதாவது ஒரு அந்த லக்கி சாமோ இல்லாட்டி ஸ்டாச்சூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வாங்கி நாங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிற சொந்தக்காரங்களுக்கோ இல்லை நண்பர்களுக்கோ பரிமாறிப்பாங்க. அப்படி இல்லை அவங்களுக்கு அது கொடுக்காம என்ன செய்வாங்கன்னா, அந்த ரெட் என்வலப் ஒன்று வச்சு அந்த ரெட் என்வலப்புக்குள்ள காசு வச்சு கொடுப்பாங்க. அந்த ரெட் என்வலப் யாராச்சும் அவங்க சைனீஸ் ஆக்களுக்குள்ளே ரெட் என்வலப் வருதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காசு தான் இருக்கும். அந்த மாதிரி இன்னொரு விஷயம் வந்து சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த சைனா டவுன்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள் லைக் சின்ன மக்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து வயசானவங்க நடந்து கூட நடக்க முடியாதவங்கலாம் ஒரு ஃபேமிலியாக வந்து உட்காந்து ஒரு இடத்துல இருந்து சாப்பிடணுன்றது வந்து அவங்க ஒரு ட்ரெடிஷனாக வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஸோ இல்லாமல் இப்போ லோக்கல்ஸில் வந்து என்ன சொல்கிறது, ஆர்ட் ஸ்கூலில் லண்டனுக்குள்ளேயே ஆர்ட் ஸ்கூலில் இருக்கிறவங்கள வச்சு இந்த டெக்கரேஷன்ஸு வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி பண்ணி இந்த டெக்கரேஷன்ஸ் லைக் எலிஜிபிளான டெக்கரேஷன்ஸ் அந்த ஸ்டாச்சூஸாக இருக்கட்டும் அதை டிஸ்பிளேல வச்சுருவாங்க. ஸோ டூரிஸ்டாக இருக்கிறவங்களும் சரி லோக்கல்ஸில் இருக்கிறவங்களும் சரி அதை பார்த்து நல்லா இருக்குல்ல ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்டை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மட்டும் இல்லை, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த 3 நாள் மோஸ்ட்லி 3 நாளும் பயங்கர பிஸியாக இருக்கும். ஈவினிங் 6லேருந்து விடிச்சாம 2 மணி வரைக்கும் ஒன்றுட்டு பயங்கர பிஸியாக இருக்கும். 2 AM எல்லாம் பார்த்தீங்கன்னா குப்பையாக இருக்கும். ஒரு ஃபுல்லாக எல்லோரும் சாப்பிட்றதும் பின் அடிக்கிறது மாதிரி குப்பையாக இருக்கும். பட் அடுத்த மார்னிங் பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆகிடும். சைனீஸ் நியூ இயரை பற்றி ஒரு ஃபியூ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன். February கடைசி பௌர்ணமி விச் மீன்ஸ் ஃபுல் மூன், அதுக்கு முதல்ல வர ஃபர்ஸ்ட் 3 daysல தான் அவங்களோட சைனீஸ் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாளே ஃபுல் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி அவங்களோட ப்ரூம்ஸ், அதாவது தும்புத்தடி, அந்த க்ளீன் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒரு ஓரமாக வச்சுருவாங்க. ஏன்னா நியூ இயர் அன்னைக்கு வந்து எந்த ஒரு குட் லக்கையும் நாங்கள் க்ளீன் பண்ணி வெளியே போட்டுறக்கூடாதுன்றதுக்காக அவங்களோட லூனர் கேலண்டர் படி 12 மிருகங்களை வச்சு அவங்களோட அந்த ஜோடியாக்க ப்ரெடிக்ட் பண்ணிப்பாங்க. ஒரு சிலர் பிலீவ் பண்ணுறது என்னென்னா, எந்த அனிமலை குறிக்குதோ அந்த அனிமலோட கேரக்டரிஸ்டிக், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இயர் வந்து டாக் நாயை குறிக்கும், அந்த இயரில் பிறந்தவங்க வந்து அந்த கேரக்டரோடு இருப்பாங்க, எப்பயும் வள்ளுன்னு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லி நான் பண்ண சர்ச்சில் பார்த்துருக்கேன். இது மட்டும் இல்லாமல் சைனீஸ் பெண்கள் என்னென்னா, சைனீஸ் நியூ இயர் அன்னைக்கோ இல்லாட்டி அதுக்கு முதல் நாளோ தலைமுடியை கழுவ மாட்டாங்களாம். தலைமுடியை கழுவுனா நல்லதெல்லாம் அவங்கள விட்டு போயிடுமா என்ற ஒரு பட் எனக்கு தெரிஞ்சது இட்ஸ் ஜஸ்ட் ஃபன் டு நோ ஃபியூ திங்ஸ். எனக்கு சைனா டவுன் போகிறோம், கண்டிப்பாக ஒரு புது ஃப்ளேவரில் ஒரு பபிள் டீ குடிக்கணும்னு ஒரு ஆசை. அந்த வத்தலை கிழங்கு இருக்கிற வத்தலை கிழங்கு கூட ஒரு வகையான மாவை பிரட்டி களி மாதிரி செய்வாங்க. அந்த களி ஸ்வீட்டாக இருக்கும். ப்ளஸ் சிவப்பரிசி கஞ்சி மாதிரி வச்சுருப்பாங்க, அதுவும் வச்சுருக்காங்க இப்போ என்னோடதில் பார்த்தீங்கன்னா. தென் அதுக்கு மேலே சின்ன சின்ன மாம்பழத்தின் போல்ஸ் மாதிரி தான் பிடிச்சி போட்டிருப்பாங்க. அதில் மாம்பழ ஜூஸை நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம். ஸோ அது ப்ளஸ் பபிள் டீ, அதுவும் மேங்கோ ஃப்ளேவர் வித் கோகோனட் மில்கோடு எடுத்துருக்கேன். கோகோனட் ஜெலி அதெல்லாம் நம்மளோட பாயசத்துக்குள்ளே போடுற அந்த சின்ன சின்ன போல்ஸ் மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. மிக்ஸ் பண்ணி குடிக்க நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டுக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 16 pound பே பண்ணியிருப்பேன். ஃபார் உங்களுக்கு இந்த சைனீஸ் ஜோடியாக் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு தெரியலை. அப்படி இருந்துச்சுன்னா டூ யூ சர்ச் அண்ட் see what is it does it for you. ஆல்சோ உங்களோட சைனீஸ் ஜோடியாக் என்ன என்றதை கமெண்ட்டில் போடுங்க. Let's see. Until then, this is Solo signing off. Damn.